காலையிலே 7 மணிக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவேன். 7 மணிக்கு குடிக்க ஆரம்பித்தா ஒரு மணி நேரம் சாயந்தரம் வரலையும் குடிச்சிட்டே இருப்பேன். ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு சாமி. எங்கள் அப்பா என்ன வந்து என் கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன் தான். நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், என் மேலே சத்தியம் பண்ணு. எங்கள் அண்ணன் வந்து குடிக்காமல் இருக்க வந்து இங்கே வந்து கயிறு கட்டணும். கயிறு கட்டி இப்போ 7 மாதம் ஆயிடுச்சு, குடிக்காமல் இருக்கு. சரி செய்ய மாட்டேன்னு சொல்லும். அப்படியே காலையில் போயிட்டு நைட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்துடுது வழக்கம் போல. எப்போ பார்த்தாலும் சண்டை. எங்கள் அண்ணன் முன்னாடி கோவிச்சுட்டு போயிட்டா. ரொம்ப சண்டை முத்தி அந்த பிள்ளை கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுல இருந்து வரவே மாட்டேன்ருச்சு. எனக்கு வேண்டாம், அவங்க அண்ணன் வேண்டாம், நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கிடுவோம் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. முதல்ல பயங்கர பிரச்சனையா இருந்துச்சு குடும்பத்துக்குள்ள. சண்டை சத்தமா இருந்துச்சு. இப்ப நல்லா இருக்கு. நீங்க கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே வாங்க, கணக்கம்பட்டிக்கு வாங்க. கணக்கம்பட்டி ஐயாவுக்கு பார்த்துட்டு சக்கம்மா வந்துட்டு வந்து கயிறு கட்டிக்கிங்க. அவங்க வந்து கேரளாவில் வந்து சொல்லி அவங்க மூலியமா கேரளாவில் இருந்து இப்போ ஒரு 100 பேருக்கு மேலே வந்துட்டு போயிட்டாங்க எல்லாரும். நடக்குது, எங்களுக்கு நடந்திருக்கு. எங்கள் அண்ணன் இந்த 7 மாசமா குடிக்கல, நல்லா இருக்கு. அதனால மறுபடியும் வந்து நாங்கள் கயிறு கட்டிக்கு போகலான்னு வந்திருக்கோம். இதுல இருந்து எல்லாமே நல்லதா இருக்கு எங்களுக்கு. அதனால நாங்கள் நம்பிக்கையா வந்துட்டு இருக்கோம். இன்னும் வந்து வருவோம். ஹலோ, வணக்கம் சார். நாங்கள் கேரளாவிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் அண்ணன் வந்து குடிக்காமல் இருக்க வந்து இங்கே வந்து கயிறு கட்டணும். கயிறு கட்டி இப்போ 7 மாதம் ஆயிடுச்சு, குடிக்காமல் இருக்குது. இப்போ முதல்ல பயங்கர பிரச்சனையாக இருந்துச்சு குடும்பத்துக்குள்ளே. சண்டை சத்தமாக இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்கு. நீங்கள் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கு. கணக்கம்பட்டி ஐயாட்ட வந்தப்போ வந்து கடந்த 1 வருஷமாக நாங்கள் இங்கே வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது. எங்கள் குடும்பமும் நல்லா இருக்குது. எங்களுக்கு விவசாயம் பண்ணுறோம், அது எல்லாமே நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ நல்லபடியாக இருக்கோம். அதனால் அம்மாவை பார்த்துட்டு போய் வரலான்ட்டு வந்தேன் சார். ஜக்கம்மா 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 ஜக்கம்மாவை பார்க்கறதுக்காண்டி வந்தேன் சார். ஜக்கம்மா வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு இங்க வர்றது? இங்க கேரளால இருந்து ஒரு அக்கா வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து கொடைக்கானல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்களா, அவங்க அண்ணன் பொண்டாட்டி சொல்லி அவங்க வந்து கேரளால வந்து சொல்லி அவங்க மூலியமா கேரளால இருந்து இப்போ ஒரு 100 பேருக்கு மேல வந்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க வேற ஜக்கம்மா கோயிலுக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சிறப்பு சொன்னாங்க? நீங்க இங்க ஜக்கம்மா கோயில்ல வந்து வேண்டிக்கிட்டு கயிறு கட்டுனா குடிக்காம இருப்பாங்க, குடும்பத்துக்கு நல்லது, சண்டை சத்தம் பிடிக்கிற குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க வந்து நம்பிக்கை நீங்க வேண்டிட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். நடக்குது, எங்களுக்கு நடந்திருக்கு. எங்க அண்ணன் இந்த 7 மாசமா குடிக்கல, நல்லா இருக்கு. அதனால மறுபடியும் வந்து நாங்க கயிறு கட்டிக்கு போலான்னு வந்திருக்கோம். சத்குரு ஐயா கணக்கம்பட்டியாரை பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்துட்டு வந்தேன் சாமி. அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கு? எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குது. விவசாயத்துல இருந்து எல்லாமே நல்லதா இருக்கு எங்களுக்கு. அதனால நாங்க நம்பிக்கையா வந்துட்டு இருக்கோம். இன்னும் வந்து வருவோம். எப்பயுமே நாங்க இங்க வராம இருக்க மாட்டோம். நீ ரெகுலரா வந்துட்டே தான் இருப்போம். சக்கம்மா கோயிலுக்கு வந்தேன். இந்த மாதிரி நேரம் நான் அனுபவத்தில் எக்கச்சக்கமாக குடிப்பேன். காலையில் 7 மணிக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவேன். 7 மணிக்கு குடிக்க ஆரம்பித்தா ஒரு மணி நேரம் சாயந்தரம் வரலையும் குடிச்சிட்டே இருப்பேன். தொழில் ஒர்க் ஷாப் தொழில் வச்சுருக்கேன். ஒர்க் ஷாப் தொழில் வச்சுருந்து இந்த 7 மாதமாக இங்கே வந்து சக்கம்மா கோயிலுக்கு வந்து இப்போ பார்த்துட்டு குடிக்காமல் இருக்கிறதுக்கு கயிறு கட்டி போனேன். இந்த 7 மாதமாக நல்லா இருக்குது. மறுபடியும் ஜக்கம்மா பார்க்க வந்திருக்கேன். நல்லா இருக்கு. ஒர்க் ஷாப் சாராயம் குடிக்க வந்து போட்டு போய் அவங்க கூட்டத்தில் இருந்துச்சு. இது கணக்கம்பட்டி வந்து அதே மாதிரி நல்லா வேண்டிட்டு போனேன். அது நல்ல சிறப்பாக இருந்துச்சு. என்னைய மாதிரி இருக்கிறவளுக்கு இந்த குடியினால குடும்ப பிரச்சனை வருது. சின்ன பிள்ளைய படிப்பு கெடுது. வீட்டில் போய் தேவையில்லாமல் பேசுகிறோம் வைக்கிறோம். வீட்லேயும் சண்டை பிடிக்கிறோம். தேவையில்லாம சண்டை வருது. தேவையில்லாமல் பக்கத்து வீட்லேயும் பிரச்சனை வருது. நம்ம அதை குடிச்சிட்டு போய் வீட்டில் சண்டை பிடிக்க பக்கத்து வீட்டில் இதாக இருக்காங்க. அதனால் இந்த குடியை சக்கம்மாட்டை வந்து கயிறு கட்டி போனேன். நல்லா இருக்குது. இன்னும் மெதுவும் நல்லா இருக்கணும். அதனால் மறுபடியும் வந்திருக்கேன். ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு சாமி. எங்கள் அப்பா என்ன வந்து என் கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன் தான். நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், என் மேலே சத்தியம் பண்ணு, எங்கள் அண்ணன் மகன் மேலே 2 பொம்பளை பிள்ளைங்க சத்தியம் பண்ணு, இந்த மாதிரி செய்யாதனால சரி செய்ய மாட்டேன்னு சொல்லும். அப்படியே காலையில போயிட்டு நைட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்துடுது வழக்கம் போல. எப்போ பார்த்தாலும் சண்டை. எங்க அண்ணன் முன்னாடி கோவிச்சுட்டு போயிட்டு இது ஒரு மாதிரி மைண்டு மாறிடுச்சு. ஃபுல் நேரமும் குடிக்கிறதுலயே ஆயிடுச்சு. அப்ப எங்களுக்கு பயம் வந்துட்டு நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்ன வானே அங்க போயிட்டு வரலாம், கணக்கம்பட்டிக்கு போயிட்டு வரலாம், அங்க போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன். ஆனா எங்க அண்ணன் 3 தடவை அந்த ரொம்ப சண்டை முத்தி அந்த பிள்ளை கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுல இருந்து வரவே மாட்டேன்ருச்சு. எனக்கு வேண்டாம், அவங்க அண்ணன் வேண்டாம், நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கிடுவோம் அப்படின்ற அளவுக்கு போயிருச்சு.
அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பேசி செஞ்சு ரொம்ப வரவே மாட்டேன்ருச்சு. நாங்கள் அங்கேருந்து கயிறு கட்டுற ஐடியாவில் இல்லை. அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தால் வர்ற வழியில் அதான் சொல்லிருச்சு, நான் கயிறு கட்டிட்டு வர்றேன்ட்டு. அந்த குடிகார ஃப்ரெண்டுகள் ஃபுல்லாக ஃபோன் போட்டாங்க, எங்கடா இருக்கன்னு கூப்பிட்டாங்க. நான் கயிறு கட்டிட்டு வரேன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி கணக்கம்பட்டிக்கும் வந்தோம், இங்கே ஜக்கம்மா கோயிலுக்கு வந்தோம். எல்லாமே நல்லா இருக்கு எங்களுக்கு. நல்லா சிறப்பு, நல்லா தொழிலும் நல்லா இருக்கு. நல்லா மாதிரி வண்டிக்கிறாங்க எல்லாமே பரவாயில்லடா, நீ நல்லா இந்த மாதிரி இன்னைக்கு சம்பாதிச்சு முன்னாடி இருப்பாரு நல்லா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க, வெளியில் உள்ள மக்களுக்கு? அதே நான் வெளியில் இங்கே வாங்க, கணக்கம்பட்டிக்கு வாங்க. கணக்கம்பட்டி ஐயாவுக்கு பார்த்துட்டு சக்கம்மா அம்மாவன்ட்டு வந்து கயிறு கட்டிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு ஷாப் தொழில் இருக்கவங்க கொஞ்சம் தெளிவாக இங்கே வந்து நல்லா மன நிறைவு எல்லாமே கிடைக்கும்.